இப்போ நான் சொல்ல போகிற வீடியோவில் வந்து ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்கோலியோசிஸ் அப்படி என்னென்னா முதுகெலும்பு சம்மந்தமாக வர்றது. இப்போ மேலேருந்து கீழே வர முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த முதுகெலும்பு வந்து எஸ் வடிவத்தில் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா சி வடிவத்தில் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி எஸ் வடிவம் சி வடிவத்தில் வளைஞ்ச மாதிரி முதுகெலும்பு இருக்கிறதுனால பேஷண்ட்டோட நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஷோல்டர் இறங்கின மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இடுப்பும் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் இடுப்பே வந்து வளைஞ்ச மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இடுப்பு கீழே. இதுதான் வந்து முதுகெலும்பு நெளிவுன்னு சொல்லுவோம், முதுகெலும்பு வளைந்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்கோலியோசிஸ் முதுகெலும்பு வந்து சி வடிவத்துலேயும் எஸ் வடிவத்துலேயும் வந்து கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் வளைஞ்சிருக்கிறது யார் யாருக்கு இருக்குன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கும், கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இடியோபெதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 10லேருந்து 14 வயசு வரைக்கும் வரும். அதுக்கு காரணமே வந்து நமக்கு சொல்ல முடியாது, கண்டுபிடிக்கல இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அடல்ட் டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இந்த தண்டுவடம் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற இடத்துல வந்து பேராஸ்பைனல் மசில்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, இங்கேருந்து கீழே வரைக்கும் அந்த மசில் வந்து நல்லா அட்டாச்சாக ஸ்டிஃபாக க்ரிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த தண்டுவடத்தை. அந்த பேராஸ்பைனல் மசில் வந்து சரிவர ஆக்டிவிட்டி பண்ணலை, சரிவர ப்ராப்பரான ஊட்டச்சத்து உண்டான சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா அந்த பேராஸ்பைனல் மசில் வந்து சில பேருக்கு வீக் ஆகிடும். அப்படி வீக் ஆகிடுச்சுன்னா, இந்த மசில் வீக் ஆனதுனால இந்த இடத்துல இருக்க ஸ்பைனு, இந்த காயின் மாதிரி இருக்கிற ஸ்பைன் வந்து அப்படியே ஒவ்வொரு பக்கமாக ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்லிப் ஆனதுனால அது வந்து எஸ் வடிவத்துலேயும் சி வடிவத்துலேயும் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து அடல்ட் டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்கோலியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ இந்த எலும்பு வந்து எஸ் வடிவத்தில் வளைஞ்சிருக்கிறதுனால அந்த எலும்போட போக்கில் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளும் போகணும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால அந்த நரம்போட செயல்பாடுகளே மாறும். முக்கியமாக வந்து யூரின் மோஷன் போகிற செயல்பாடுகளில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கமாக இந்த பக்கம் கருவை வந்து அதிகமாக வளைஞ்சிருக்கா நம்ம மார்பு பகுதி வந்து ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் குறுகலாகவும் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற 2 நுரையீரலில் வந்து ஒரு நுரையீரலுக்கு வந்து நல்ல இடைவெளி இருக்கும், ஒரு இடைவெளி வந்து ஒரு நுரையீரலுக்கு வந்து குறுகலாக இருக்கும். அப்போ ஒரு நுரையீரலோட செயல்பாடு வந்து குறையும். ஸோ நமக்கு வந்து இந்த கர்வேச்சரை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு சில பயிற்சிகள் செய்துட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். செய்துட்டு வந்தோம்னா நமக்கு நுரையீரலோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட நரம்புகளை வந்து ப்ராப்பராக செயல்படுத்துறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் செய்கிறதுனால நமக்கு அந்த யூரின் மோஷன் போகிற செயல்களும் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.